Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 3 விதமான கம்பெனி வந்து ஜாப் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து வேலை பார்க்கறதுக்கு அதிகமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கம்பெனியுமே சொல்லியிருக்காங்க. இந்த 3 கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ண போறேன். அதாவது ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஆடோப் அப்படிங்கிற கம்பெனி, டிட்டோ அப்படிங்கிற ஒரு 3 விதமான கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரோல் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி, மாஸ்டர் டிகிரி, இன்ஜினியரிங் வரைக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விதமான கம்பெனியுமே கொடுக்குறாங்க. இந்த 3 கம்பெனியுமே வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 28,000 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஜாபில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்ன, எப்படி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, என்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ வந்து முழுமையாக கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து புரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஏன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது. நிறையா உமன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது. சில யங்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போய்ட்டு வந்து ஒர்க் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்குன்னு சொல்லிட்டு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐடி செக்டாராக இருக்கட்டும், பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும், கார்ப்பரேட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து முக்கியத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. அதனால் ஒர்க் ஃப்ரம் ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த 3லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக ஜாப் போஸ்டிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் செக்டர் கம்பெனி சர்வீஸ் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் வந்து ரிமோட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் மூலியமாக தான் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய சிஸ்டம் கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு வந்து லேப்டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இருக்கணும். ரெண்டு கம்பெனிக்கு மட்டும் உங்களுக்கு லேப்டாப் இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு மட்டும் உங்களுக்கு லேப்டாப் வந்து தேவை கிடையாது. மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கில் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஜாப்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரெஸ்யூம் வந்து அதாவது கிரேட் ஒர்க் இது ப்ரொவைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டாக வந்து இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், லேப்டாப், ஐபேட் இது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிப்பாக மொபைல் ஃபோன் எல்லார்கிட்டையுமே இருக்கணும். லேப்டாப் வந்து இருக்கணும். ஐபேட் வந்து கம்பல்சரி கிடையாது. கண்டிப்பாக லேப்டாப், மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நெட் பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து கேட்குறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து டிகிரி இல்லை வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ் ஸ்கில் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ப்ளஸ் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளூவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஒர்க், அதாவது ஒரே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஒர்க்கை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வந்து ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த ஒரு நாலேஜ் வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணிக்கிற முடியும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இதில் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த ஆட்டோ ஃபில் ரெஸ்யூம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை வந்து மேனுவலாக அப்ளை பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படியே இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதனால் உங்களோட ரெஸ்யூம் பிடிஎஃப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்லோட் பண்ணிட்டீங்களா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுக்க முடியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் பண்ண போகிறதில்ல. சிம்பிளாக ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து முடிச்சுக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கம்பெனி.
ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆடோப். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆடோப் ஃபோட்டோஷாப்பு, இந்த ஆடோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆடோப் ரீடர்னு சொல்லிட்டு இப்போ பிடிஎஃப் ரீடர்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இருக்குது. அதே மாதிரி ஆடோப்பில் வந்து ப்ரீமியர் இருக்குது, ப்ரீமியர் ப்ரோ இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு சேல்ஸு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓன் கோட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ரோல் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. அதாவது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சிஸ்டத்தில் 6ஆம் தேதி மார்ச் 3 அதாவது 6ஆம் தேதி மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லிமிடெட் டைம் வந்து இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்குமே நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த தாராளமாக ட்ரை பண்ணலாம். சேல்ஸ்லாம் வந்து இந்த இப்போ இது சாஃப்ட்வேர் வந்து சேல்ஸ் பண்ண சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நிறைய நபர் சேல்ஸ் இந்த மார்க்கெட்டிங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடுறாங்க. தயவுசெய்து அப்படி வந்து பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடையாது. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு ஜாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் டைப்பிங் ஸ்கில்ஸு, இந்த சிஸ்டம் நாலேஜு, இந்த எக்ஸெல், இந்த பவர் பாயிண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்காக ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரியுது. இந்த ஆடோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த கம்பெனிக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வெல்கம் பண்ணுவேன். உங்களை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஆடோப் கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன், பயோ இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய டிஸ்க்ளோசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும். இதுலேயே உங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸில் உங்களை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்களா மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இதிலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் டேரெக்டாகவே இந்த கம்பெனிக்கு நம்ம உள்ள போவோமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்களே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ரீப்ளை வரலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிடிட்டோ. அதை கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோல் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் டைமாக வந்து கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் மூலியமாக ஒர்க் பண்ண போகிறீங்க. வாட்ஸ்அப்பில் கஸ்டமரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிடிட்டோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டில் இருக்கும். அதில் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெனுவல் பண்ண சொல்கிறது, அந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ண போகிறீங்க. அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. கிரெடிட்டிவ் அண்டு அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. குட் கமெண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் நெசசரி அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அபிலிட்டி டு கம்யூனிகேட் ப்ரெசென்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எஃபெக்டிவ்லி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த 5 பாயிண்ட் மட்டும் உங்ககிட்ட வந்து நல்லா தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து செலக்டட். சரிங்களா? பேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு லீடு நியூ சேல்ஸ் இன்சென்டிவ்ஸ், அதாவது புதுசாக ஒரு கஸ்டமரை நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு வரீங்க, அதாவது லீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது பெஸ்ட்டு ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும். சிடிசி ரேஞ்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs வந்து பெர் ஆனம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. இன்சென்டிவ் பேஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய செல்ஃப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து மாறுபடும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ரவுண்டில் வந்து தெரிஞ்சு போயிடும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபில் வந்து செலக்ட் ஆவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 4 ரவுண்டு வந்து இருக்கும். அது என்னென்ன ரவுண்டு அப்படின்னா HR ரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. ரெண்டாவது டேக் 1, டேக் 2, ஃபைனல் மேனேஜரல் ரவுண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. சர்வீஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே மொபைல் ஃபோன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூட்டு போகும். இந்த இடத்துல ப்ளீஸ் அப்லோட் ஒரு ரெஸ்யூம். உங்களோட ரெஸ்யூம் வந்து PDF ஃபைலில் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய கரண்ட் சிடிசி, இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனியுடைய கரண்ட் சிடிசி வந்து கொடுங்க. நீங்கள் ஒர்க் பண்ணலை வந்து நாட் அப்ளிகபிள், ஃப்ரெஷர் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்ததுனால யூடியூப் அப்படிங்கிற கூட நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம்.
அதர்னா அதர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 3 கம்பெனிலையுமே நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்லேருந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா 3 கம்பெனிக்குமே அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல லக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லக் அடிக்கட்டும். ஏன்னா நிறைய நபர் ஒரே ஒரு கம்பெனி ப்ரோ ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு நாளைக்கு, ஒரே ஒரு ஜாப்பை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொட்டீனாகவே வந்துட்டு இருந்தது. வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோவில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி 3 இல்லை 4 ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் சைட்லேயும் மேனேஜர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒன்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதா இருக்கான்னு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணியும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து அதாவது சின்ன குழந்தைங்க எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு போகிறதுக்கு வந்து இயரில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 25% ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஇக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து 23 மார்ச் 2023 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பிறப்பு அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, அவங்களுடைய ஃபோட்டோஸ், ஆதார் கார்டு, பெற்றோருடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டு இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான இன்ஸ்டாகிராம் பயோ லிங்க் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.